Praise the Lord. Hallelujah. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த புத்தாண்டு பிறந்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஆவல் என்னன்னா, இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போறாரு, எனக்குன்னு என்ன வசனம் தராரு, அது வழியா ஆண்டவர் இந்த வருஷம் முழுசும் என்னை வழி நடத்துவாரு என்று சொல்லி எல்லோருடைய ஏக்கமும் உண்டு. புது ஆண்டு திறந்த முதல் தேதியிலேயே உங்கள் ஆலயங்களில வாக்குத்தத்த வசனம் அட்டைகளை நீங்க வாங்கியிருப்பீங்க. சபைக்கு, குடும்பத்திற்கு அப்படியாக தனித்தனியான வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்களும் வாங்கியிருப்பீங்க. பிரியமானவர்களை, இதை நம்ம வாங்குறதோடு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஏதோ அட்டை கொடுக்குறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வாங்குறாங்க. அது என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்லை. வாக்குத்தத்த வார்த்தைகள் என்றால் என்ன நம்ம பார்ப்போமா? பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளை படித்து கொண்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு நீங்க சொல்லுவீங்க, நீ நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினீன்னா, உங்கள் பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் நீ பெற்றனா, உனக்கு பிடித்தது இந்த பொருளை நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தகப்பனார் தன் பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணும், அப்பா சொல்லிட்டாரு, நிச்சயமா அப்பா வாங்கி கொடுப்பாரு, அப்பா ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நீ விரும்புகிற காரியத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி, அப்போ நான் என்ன செய்யணும், நான் நல்லா படிக்கணும், இரவும் பகலும் அதற்காக நான் படிக்கணும், நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன செய்யும், இரவும் பகலும் படிக்கும். எதுக்காக? அப்பா சொன்ன அந்த வார்த்தையை ஒரு நாளும் மாற மாட்டார் எங்க அப்பா. நிச்சயமா நான் முதல் மதிப்பெண் பெற்றுட்டா அப்பா நிச்சயமா எனக்கு நான் கேட்கறத வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை முதல் மதிப்பெண்ணும் பெறும். அந்த தகப்பனும் தான் கொடுத்த வாக்குறுதியை மறுக்காமல், மறந்து போகாமல், மகன் நினைத்ததற்கும் மேலாகவே தன்னுடைய தகப்பன் அந்த மகனுக்கு செய்வார் அல்லவா? இது உலக நடைமுறையிலே பார்க்கிற காரியங்கள் தான். அதே போலதான் பிரியமானவர்களை, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்று கூட சொன்னால் அது உடனே நிறைவேற்ற மாட்டார். நம்ம என்ன செய்யறோம், நிபந்தனையோடு ஒரு சில வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நிபந்தனை, நீ இதை செஞ்சினா நான் உனக்கு இது செய்யறேன் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, தொடக்க நூல் 27ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு முதிர்ந்த வயது அடைகிறாரு. அவர் கண் பார்வையெல்லாம் மங்கி போகுது, சாகும் தருவாயில இருக்கிறாரு. அந்த நேரத்துல தன்னுடைய மூத்த மகனை கூப்பிடுறாரு, மகனே